வணக்கம் ஃப்ரெண்ட். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது என்னோடய வீட்டோட ஒரு குட்டி தோட்டம். கிட்டத்தட்ட 20 அடி நீளம் 20 அடி அகலம் தான் இருக்கும். ஒரு சின்ன இடத்துல என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க, நம்ம தோட்டத்தோட கேட்டை திறந்தாச்சு. திறந்து உள்ளே போன உடனே ஒரு தேக்கு மரம், பக்கத்தில் வாழை மரம். இந்த வாழை மரம் வச்சு ஒரு 10 மாதம் ஆகுது. 10 மாதத்துக்கு குலை தள்ளிட்டு. ஆனால் இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 அடி தான். 5 அடி தான் ஹைட்டு. அதுக்குள்ளே குலை தள்ளிட்டு பார்த்திங்களா குலை. இது மாதுளை செடி. இதுவும் வச்சு ஒரு 3 வருஷம் ஆகும். எதுவுமே ஒட்டு கிடையாது. இதை வச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. இப்போ தான் 2 பிஞ்சு 2 காய் பிடிச்சிருக்கு. பூ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூ இருக்குது. ஆனால் இந்த வருஷம் நல்லா காய் காய்க்கும். பார்ப்பது எப்படி காய் காய்க்குன்னு. பூவை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? பூ உதிர்ந்துட்டே இருந்துச்சு. இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிக்கி. வாழை ஒரு 3-4 எண்ணுங்கிட்ட வாழை வச்சுருக்கேன். அங்கே அப்படியே போனால் மாதுளை செடியை பார்த்தாச்சா. இது என்னோடய மாமரம். இது நான் சாப்பிட்டு போட்டு விதை வச்சேன். அது முளைச்சிட்டு. இது எல்லாமே நான் சாப்பிட்டு போட்டு விதை வச்சது. அதுவே முளைச்ச மரங்கள். இந்த பிளா கொண்டு இதுக்கும் 4 வயசு ஆகுது. 4 வருஷம் ஆகுது. நல்லா வளர்ந்துட்டு. இது காட்டு நெல்லிக்காய். இது நான் சாப்பிட்டு விதை ஊன்னது தான். இதில் இருக்க எல்லாமே நான் சாப்பிட்டு ஊன்ன மரங்கள் தான். இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. இது ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இந்த ரோஸ் செடி மட்டும் நான் வாங்கி வச்சேன். வாங்கி வச்ச நேரமாக என்ன தெரியல, ஒன்றுமே பூ பூக்க முடிக்கி. ஆனால் நல்லா முளைச்சி நல்லா தளிர் விட்டு நிற்கி. அது பக்கத்திலே ஒரு ஆரஞ்சு செடி. சும்மா சாப்பிட்டு ஊனி விதை வைப்பமேஜின்னு வச்சேன். அது முளைச்சிட்டு சரி அது வரட்டுமேஜின்னு விட்டுருக்கேன். நல்லா தோண்டி உரம் வைக்கணும். இது என்னோடய மாங்கன்று. இது பக்கத்தில் 2 வாழை இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கொய்யாக்கன்று மட்டும் நிற்கி தனியாக. இன்னொரு வாழையும் குளத்தில் இருக்குது. அதை நான் இப்போ காட்டுதேன் பாருங்கள். இது நம்ம கொய்யாக்கன்று. நான் வந்துட்டு இந்த வாழையும் குளத்தள்ளி இருக்குது. பார்த்தீங்களா. இன்னும் எப்படியும் இன்னும் விளைய 2-3 மாதம் ஆகும். பக்கத்துலேயே ஒரு கருவேப்பிலை மரம். இதுதான் நம்மளோட குட்டி தோட்டம். ஒரு தேக்கு மட்டும் நெட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ செடி உருவாக்கி வச்சுருக்கேன். அடுத்து எங்கள் வீட்டோட ஒரு 2 ஆட்களை காட்டுதேன். நான் இவங்க தான். நான் குட்டியாக பிடிச்ச ஆடு. இந்த ஆடு இதோட பிள்ளை தான். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. இந்த குட்டிக்கு இப்போதைக்கு 6 மாதம் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.